ஆசியா அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டதால் இன்று வரைக்கும் பிறக்கும் குழந்தைகள் ஆசியா என்பதாக திருநாமம் சூட்டப்படுகிறது. என்ன செய்தார்? கொடுங்கோலனுடைய மனைவி, எகிப்து நாட்டின் சர்வாதிகாரியின் மனைவி. நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். நினைத்திருந்தால் பட்டத்து மகாராணியாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆசியா செய்த ஒரே தவறு. என்ன தவறு? அல்லாவை கடவுளாக ஏற்றது, அல்லாவை தெய்வமாக வணங்கியது, வேற எதுவும் செய்யவில்லை. அதுக்கு கிடைத்த தண்டனை தான் கொலை. அதுக்கு கிடைத்த தண்டனை. ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் சொல்றான், நான் தான் கடவுள். மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற கடவுள் கிடையாது, நீங்க என்னத்தான் வணங்கணும். அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள், என்னத்தான் நீங்க வணங்கணும். ஃபிரௌன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பை அல்லாஹ் திறந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு என்று ஆசியா நாயகி புரிந்தார். கலிமாவை சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார். ஃபிரௌனுக்கு செய்தி வந்தது. உடனடியாக சொன்னான், இஸ்லாத்தை விட்டு விடுகிறாயா அல்லது உன் தண்டனைக்கு ஆளாகிறாயா? சொல்லுங்களே, வெறுமனே கேவலம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் உங்களோட 10,000 ரூபாய் சல்லிக்காக மார்க்கெட்டை விட்டே ஒரு குடும்பம் போயிருக்கு. வெறுமனே 10,000. ஒரு விருந்தாளியை கவனிக்க இயலுமா 10,000 ரூபாய் சல்லியை வச்சு? கேவலம். இஸ்லாத்துடைய பெருமதி விளங்குது. காணிக்காக, சொத்துக்காக, நகைக்காக, வீடுக்காக, வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தையே விட தயார். பணத்துக்காக, லைக்குக்காக, டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லிம் பெண்களும் அதில் அடிமையாகி 24 மணித்தியாலமும் போன் என்று மாப்பிள்ளைய மதிக்கிறையும் இல்ல, பிள்ளைகளை வளர்க்கிறையும் இல்ல. கேவலம் இதெல்லாம். இந்த போனை தூக்கி ஒட்டச்சி வீசணும் குப்பையில். கேவலம். அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த போன் மட்டும் போதும். அவ்வளவு பெரிய ஷைத்தான். உள்ள அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம். நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம். இப்ப புள்ள அழுதா லேசிக்கு என்ன செய்யற? போன தூக்கி கொடுக்குறா, குடி நாசமா போ. நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலே நாசமா போயிடுவானா? 12, 11, 10 வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சுகள், ஸ்கூல்கள்ல நடக்கிற விஷயங்கள் கேவலம்.